சர்வசக்திகளின் குழந்தை வடிவான ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஸ்ரீவித்யா குருமார்களின் தலைவியாவாள். நவகோடி சித்தர்களுக்கும் தலைவியாக திகழ்கின்றால் பாலா திரிபுர சுந்தரி. அதனால்தான் சித்தர்களின் தலைவியாதலால் அவரை சித்தார்த்தா என்றும் பாலா திரிபுர சுந்தரி அழைப்பார்கள். எண்ணற்ற ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் பாலா திரிபுர சுந்தரியை சரணடையாமல் எந்த முக்தி நிலைக்கோ அல்லது சிவனிடமோ சேர்வதற்கு வாய்ப்பில்லை. சித்த நிலையில் உள்ளவர்கள் மற்றும் சித்தர் வழிபாட்டில் உரியவர்கள் முதலில் பாலா திரிபுர சுந்தரி வழிபட்டு தங்களது சித்தாடல்களையும் மற்றும் அஷ்டமா சித்திகளையும் பெற முடியும். ஆதலால் பாலா திரிபுர சுந்தரியை சரண் புகுவோம். பாலைக்கு இத்திருத்தலத்தில் மூலமூர்த்தியாக திகழ்கிறாள். இந்த ஆலயத்திலே பாலா திரிபுர சுந்தரி குழந்தையாக கீழ்த்தலத்திலே எழுந்தருளியுள்ளாள். சீர்காழி தோணிபுரத்தில் எப்படி சிவபெருமான் எழுந்தருளியுள்ளாரோ அதுபோன்றே இத்திருத்தலத்தில் பாலா திரிபுர சுந்தரியுடைய அம்மாவாகிய அதாவது சர்வலோக மகாராணி லலிதா மகா திரிபுர சுந்தரி முழுக்க மூலிகையால் செய்யப்பட்ட திருமேனி. இந்த ஆலயத்தில் லலிதா திரிபுர சுந்தரிக்கு பக்தர்கள் தாங்கள் பிறந்த நாளில் அதாவது பிறந்த திதி நாளில் வழிபட வேண்டும். தேய்பிரை அஷ்டமியில் பிறந்திருந்தால் அவர்கள் வளர்பிறை அஷ்டமியில் வந்து இந்த ஆலயத்திலே அம்பாளுடைய சன்னதியில் தீபமேற்றி வழிபட்டால் அவர்களுக்கு சகல போகத்தையும் யோகத்தையும் ஞானத்தையும் லலிதாம்பிகை அருள்வாள். ஓம் ஜெய் மா பாலா. ஓம் குருபியோ நமக. ஓம் சிவாய நமக. வடதிருவானைக்காய் என வழங்கும் திருப்போரூர் அருகில் எழுந்தருளியுள்ள சம்பாக்கம் ஸ்ரீபீடம் ஸ்ரீ பாலா சமஸ்தானம் ஸ்ரீமத் ஔஷத லலிதா மகா திரிபுர சுந்தரி விஸ்வரூப மூலிகை திருமேனியாக எழுந்தருளியுள்ள லலிதாம்பிகையுடைய ராஜ தர்பார் ஆலயம். இத்திருத்தலத்திலே பாலா திரிபுர சுந்தரி குழந்தை குமரி தாயாக 3 ரூபத்திலே திருக்கோலம் கொண்டு எழுந்தருளியுள்ளாள். திருமயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள கற்பகாம்பிகை தாயாரின் ஆத்ம பக்தரான எனது தந்தையாருடைய கனவிலே மயிலை கற்பகத்தாய் நித்தம் வழிபட்டு வரும் வேளையிலே அவர் அங்கு சென்னையில் பணிபுரிந்த காலத்தில் அடிக்கடி அம்பாளை வழிபட்டு வந்தார். அப்போது வழிபட்டு வரும் வேளையிலே அம்பாள் வாரத்தில் 4 நாட்கள் வழிபட வேண்டும் என்று சங்கல்பம் செய்து வழிபட்டு கொண்டு வந்த சமயத்திலே அவர் இந்த சம்பாக்கம் தனது சொந்த ஊரான இந்த கிராமத்திற்கு வர நேர்ந்தது. வந்த பிறகு மயிலை கற்பகாம்பிகையை வழிபடுவது தடைபடவே அம்பாளை வழிபடும் அந்த நித்த வழிபாடு சங்கல்பம் செய்து கொண்டதை தடைபடுத்தினால் மனக்குறை ஏற்பட்டு அம்பாளை வழிபட முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் இருந்தார். அது சமயம் நமது சம்பாக்கத்தில் எழுந்தருளுள்ள அழகாம்பிகை சந்நிதியிலிருந்து கற்பகாம்பிகை அம்பாள் போன்று அடிக்கடி காட்சி கொடுத்து கொண்டிருந்தாள். எனக்கு பிடித்தது மயிலை கற்பகாம்பிகை தானே, எனக்கு எப்படி சம்பாக்கம் ஆலயத்திலிருந்து அழகாம்பிகை சன்னதியிலிருந்து கற்பகாம்பிகையாக காட்சி கொடுக்கிறாள், எனக்கு அம்பாள் கற்பகம் தாயைத்தானே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் குரு கிட்ட போய் கேட்டிருக்கார். அவர் குரு என்ன சொல்லியிருக்கார், மயிலை கற்பகாம்பிகையும் அழகாம்பிகையும் ஒன்றே, அதனால் எந்த அம்பாளை கும்பிட்டாலும் ஒன்று தான். பராசக்திக்கு எண்ணற்ற ஞாபக ரூபமுடையவள் பராசக்தி, அதனால் நீ கற்பகாம்பிகை தாயை நம்மை சம்பாக்கம் அழகாம்பிகை தாயாகவே வழிபட்டு வருமாறு அறிவுறுத்தினார். அந்த குருநாதருடைய கட்டளைக்கு ஏற்ப அம்பாள் கற்பகாம்பிகையும் அழகாம்பிகையும் வழிபட்டு கொண்டு வந்த சமயத்திலே அவருக்கு அடிக்கடி அழகாம்பிகை தாயார் சந்நிதியிலிருந்து கற்பகாம்பிகையும் குழந்தை வடிவாக அடிக்கடி காட்சி கொடுத்தார்கள். குழந்தைய வடிவாக வந்ததனால் இவருக்கு என்னவென்று புரியவில்லை. அப்போது திடீரென்று தம்புகேஸ்வரர் ஆலயத்தை வரம் வருவது போன்றும் அங்கே ஒரு குழந்தை தனது கையை பிடித்து கொண்டு நமது இல்லத்திலிருந்து பாலா திரிபுர சுந்தரி இன்று ஆலயமாக எழுந்தருளியுள்ள இல்லத்தில் வந்து, நான் உன்னிடத்தில் வந்து விட்டேன், நீ என்னை ஏன் தேடி அங்கெல்லாம் வருகின்றாய் என்றது போல அம்பாள் பாவனையாக உணர்த்தியதால் அதை தனது குருநாதரிடம் போலூர் விடோபா சுவாமிகளிடம் கூறிய போது அவர், உன்னிடத்தில் அம்பாள் அருள் பூர்ணமாக நிறைந்துள்ளது என்றும் உன்னிடத்தில் வாழை பராசக்தியாக பாலா திரிபுர சுந்தரி உனது இல்லத்திலே கோயில் கொள்ள விருப்பம் கொண்டுள்ளாள் என்பதை சூட்சுமமாக உணர்த்தினார். அது அப்போது இங்கு ஆலயமாக வரும் என்பதை அவர் உணரவில்லை. ஆனால் மயிலை கற்பகாம்பிகையும் அழகாம்பிகையையும் பாலாம்பிகையும் அவர் நித்தம் வழிபட்டு வந்து உற்சவர் பாலா திரிபுர சுந்தரியாக 1982ஆம் ஆண்டு வீட்டில் பூஜை அறையிலேயே உற்சவர் பாலா திரிபுர சுந்தரி வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பித்த அம்பிகையே இன்று பாலா சமஸ்தானமாக விரிவடைந்து பாலா திரிபுர சுந்தரிக்கான தமிழகத்தின் முதல் ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் 1982 27 ஆண்டுகள் வீட்டு பூஜை அறையில் இருந்தபோது எங்கள் குருநாதரான சுவாமிஜி ராஜசேகர இளம்பூரண சிவம் அவர்கள் சிற்ப ஆகமங்கள் மற்றும் பட்டப்படிப்பு பட்டய படிப்பு மற்றும்
போலூர் விடோபா சிவராமலிங்க சுவாமிகள், திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மற்றும் திருமூலருடைய திருமந்திர வகுப்புகளில் கலந்து கொண்டு அகத்தியருடைய அனுகிரகத்தினாலும், திருப்போரூர் ஸ்ரீம சிதம்பர சுவாமிகள் அனுகிரகம் மற்றும் தந்திரிக் மகராஜ் மற்றும் முருகப்பெருமானின் திருவருள் தன்னழியாலும் அடியார்களுடைய அருளாசி அனுபவத்தாலும் எனது அண்ணாவாகிய சுவாமிஜி அவர்கள் இத்திருத்தலத்தில் எழுந்தள்ளியுள்ள பாலா திருபுர சுந்தரிக்கும் மற்றும் தருணி திருபுர சுந்தரி மற்றும் அவிழ்சல் லலிதா மகா திருபுர சுந்தரி என்ற முப்பெரும் திருமேனியையும் சுவாமிஜி அவர்கள் தமது திருக்கரத்தாலேயே செய்து இத்திருத்தலத்தில் பிரதிஷ்டை செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இத்திருத்தலத்தில் திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகள் மற்றும் போலூர் விடோபா சுவாமிகள் மற்றும் காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலும் அவர்களுடைய அருளாசி அனுபவத்தாலும் இத்திருத்தலத்தில் சிறந்தோங்க ஔஷத லலிதா மகா திருபுர சுந்தரி எழுந்தருளிய பிறகுதான் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். அதுவரை இது குடும்பத்திற்கான தனி கோயிலாக இருந்தது. இந்த ஆலயம் எனது தந்தையாருடைய ஆறுமுக வாமதேவ சிவம் என்பவருடைய தனது சொந்த இடத்திலேயே இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு ஸ்ரீவித்யா தந்திர பாலா திருத்தலமாக திகழ்கிறது. மேலும் பாலாம்பிகை இத்திருத்தலத்தில் குழந்தை குமரி தாயாக எழுந்தருளியுள்ளால் பாலா திருபுர சுந்தரிக்கு வேறெங்கும் திருத்தலம் பிரம்மோற்சவம் நடைபெறுவதில்லை. இத்திருத்தலத்தில் புரட்டாசி மாதம் பிரதமை திதி முதல் நவராத்திரி பிரம்மோற்சவம் கண்டருள்வாள். சர்வ சக்திகளின் குழந்தை வடிவான ஸ்ரீ பாலா திருபுர சுந்தரி ஸ்ரீவித்யா குருமார்களின் தலைவியாவாள். நவகோடி சித்தர்களுக்கும் தலைவியாக திகழ்கின்றால் பாலா திருபுர சுந்தரி. அதனால்தான் சித்தர்களின் தலைவியாதலால் அவரை சித்தார்த்தா என்றும் பாலா திருபுர சுந்தரி அழைப்பார்கள். வாழை பராசக்தி என்று அழைக்கப்படும் தெய்வமே பாலா திருபுர சுந்தரி. தமிழிலே வாழை என்று அழைக்கப்படும் தாய் நமது சமஸ்கிருதத்திலே பாலா என்றும் பாலா திருபுர சுந்தரி என்றும் அழைப்பர். இவள் ஸ்ரீவித்யா தந்திரத்தின் வழிபாட்டில் முதல்நிலை வழிபாட்டுக்குரியவள். ஸ்ரீசக்கர வழிபாடு மற்றும் ஸ்ரீவித்யா முறையில் வழிபடும் பக்தர்கள் முதலில் பாலாம்பிகை அனுகிரகம் பெற்றே வாராகி, மாதங்கி மற்றும் லலிதா திருபுர சுந்தரியின் திருவருளை பெற முடியும். ஆனால் அந்த நிலைகள் மிகவும் கடினமானதானாலும் அவர்கள் வாழ்க்கை அதற்குள் முடிந்துவிடும் என்பதாலும் அதிகமானவர் பாலா திருபுர சுந்தரியை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்பது பாரதியின் வாக்கிற்கேற்ப பாலாவை சரணடைந்தால் அவர்கள் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும், ஞானத்தையும், கல்வியையும், சிவஞானத்தையும் பாலா திருபுர சுந்தரியை வழங்குவாள். பாலைக்கு பாலை, வாழை, மனோன்மணி, வாழை பராசக்தி என்றும் பாலா திருபுர சுந்தரியை அழைப்பார்கள். எண்ணற்ற ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் பாலா திருபுர சுந்தரியை சரணடையாமல் எந்த முக்தி நிலைக்கோ அல்லது சிவனிடமோ சேர்வதற்கு வாய்ப்பில்லை. ஆதலால் பாலா திருபுர சுந்தரி நவகோடி சித்தர்களுக்கும் தலைவியாகவும் 64 கோடி சித்தர்களானாலும் தவம் நிலையில் இருப்பவர்களுக்கும் வாழையை சரண் புகுந்து கண்டிப்பாக சரணடைந்தால் மட்டுமே அவர்களுடைய அந்த யோக நிலை கைகூடும் என்பது உண்மை. பாலாவை பாட பாட ராகம் வரும், பாலாவை தேட தேட யோகம் வரும். பாலாவை வழிபட்டால் நிரந்தரமான நன்மைகளை தரக்கூடியவள். அதனால்தான் பாலா திருபுர சுந்தரி சதா நவா வர்ஷா என்று அழைக்கப்படுவது. பாலா திருபுர சுந்தரி லலிதா மகா திருபுர சுந்தரியுடைய பிராணசக்தியின் அம்சமாக திகழ்பவள். லலிதாம்பிகையிலிருந்து உண்டானவள். பாலா திருபுர சுந்தரி குழந்தையாக தோன்றியது அவள் காஞ்சி காமாட்சி, லலிதா திருபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி இந்த முப்பெரும் தேவியருடைய குழந்தை பருவ வடிவமே ஸ்ரீ பாலா திருபுர சுந்தரி. பாலைக்கு தமிழகத்தில் வேறெந்த திருத்தலத்திலும் ஆகமப்படியோ சிற்பாகமப்படி பாலா திருபுர சுந்தரிக்கு ஆலயம் இல்லை. இந்த திருத்தலம் 1982 அம்பாள் கனவில் தோன்றி ஆரம்பிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு தனியாக இந்த ஆலயத்தில் 3 நிலை கொண்ட விமானம் அமைக்கப்பட்டு மூலஸ்தானத்திலே 9 வயது குழந்தையே பாலா திருபுர சுந்தரியாக அமர்ந்தது போன்ற திருமேனி தாங்கி இங்கு பாலா திருபுர சுந்தரி எழுந்தருளியுள்ளார். பாலையை வழிபட்டு குழந்தைகளின் கல்வி, கலை, ஞானம் மற்றும் ஆரோக்கியம், ஆனந்தமான வாழ்வு கேட்டதை கொடுக்கும் பாலா திருபுர சுந்தரி என்று சான்றோர்கள் வாக்கு. சித்த நிலையில் உள்ளவர்கள் மற்றும் சித்தர் வழிபாட்டில் உரியவர்கள் முதலில் பாலா திருபுர சுந்தரி வழிபட்டே தங்களது சித்தாடல்களையும் மற்றும் அஷ்டமா சித்திகளையும் பெற முடியும். ஆதலால் பாலா திருபுர சுந்தரியை சரண் புகுவோம். பாலைக்கு இத்திருத்தலத்தில் மூலமூர்த்தியாக திகழ்கிறாள். பாலா திருபுர சுந்தரி மேற்கையில் புத்தகம், ஜபமாலை, அபயவரத முதிரையுடன் நெத்திச் சுட்டி, புல்லாக்கு, லோலாக்கு அணிந்து எப்போதும் தனது பிஞ்சு கரங்களால் தன்னை நாடி வரும் அடியவர்களுக்கு வரங்களை வாரி வழங்குகிறாள். மேலும் இத்திருத்தலத்திலே பாலா திருபுர சுந்தரிக்கு புரட்டாசி மாதம் நவராத்திரி பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். வேறெந்த திருத்தலத்திலும் பாலா திருபுர சுந்தரிக்கு பிரம்மோற்சவமாக கொடியேற்றத்துடன் தொடங்கி தீர்த்தவாரி வரை உற்சவம் நடைபெறுவதில்லை. ஆனால் இத்திருத்தலத்தில் புரட்டாசி மாதம்
மாவலியபட்ச அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதி அன்று காலை கொடியேற்றத்துடன் பாலாதிரிபுர சுந்தரி பிரம்மோற்சவம் தொடங்கி சூரிய பிரபை, சந்திர பிரபை, நாக வாகனம், குதிரை வாகனம், யானை வாகனம், அதிகார நந்தி சேவை மற்றும் சிம்ம வாகனம் முதலான 10 நாளும் 10 வாகனங்களில் அம்பாள் எழுந்தருளி தினமும் சேவை சாதித்தருளி 10வது நாள் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலின் அகழி குளக்கரையில் தீர்த்த உற்சவம் கண்டருளி அன்று துவஜாரோகணம் எனப்படுகின்ற கொடியேற்றம், கொடி இறக்க வைபவமும் 4 மாட வீதியில் சம்பாக்கத்தில் திருவீதி உலாவும் எழுந்தருளி பாலாதிரிபுர சுந்தரி எழுந்தருள்வாள். அதுபோன்றே பங்குனி மாத வசந்த நவராத்திரியில் ஸ்ரீமத் ஔஷத லலிதா மகாதிரிபுர சுந்தரியாக எழுந்தருளியுள்ள லலிதா திரிபுர சுந்தரிக்கு நவராத்திரியில் பிரம்மோற்சவம் நடைபெறுகின்ற ஒரே திருத்தலம். இத்திருத்தலத்தில் பங்குனி மாதம் பிரதமை திதியிலிருந்து லலிதா திரிபுர சுந்தரியுடைய வசந்தகால லலிதா நவராத்திரி மிக சிறப்பாக நடைபெறும். அது சமயம் இதுபோன்றே பாலா திரிபுர சுந்தரி மற்றும் பாலா லாலி உற்சவம், காமேஸ்வரன் காமேஸ்வரி திருக்கல்யாணம், லலிதா திரிபுர சுந்தரி பட்டாபிஷேகம், வாராகி, மாதங்கி, பாலா திரிபுர சுந்தரி அஸ்வாரூடா சம்பத்கரியுடன் எழுந்தருளி முருகப்பெருமான் எப்படி சூரசம்ஹாரம் செய்வாரோ அதுபோன்றே திருத்தலத்தில் லலிதா திரிபுர சுந்தரி மற்றும் லலிதா திரிபுர சுந்தரி பரிவாரங்களுடன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பண்டாசுர சம்ஹாரம் நடைபெறும். ராம நவமி அன்று பண்டாசுர சம்ஹார உற்சவம் நடைபெறும் ஒரே திருத்தலமாகும். இத்திருத்தலத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக வருடத்திற்கு 4 நவராத்திரி உற்சவம் நடைபெறுகின்றது. அதிலே ஆடி மாத நவராத்திரி லலிதாம்பியினுடைய சேனாதிபதியான மகா வாராகிக்கு அஷ்டபுஜங்களுடன் கூடிய மகா வாராகி தேவிக்கும் லகு வாராகி தேவிக்கும் ஆடி மாதம் அமாவாசை முதல் 10 நாட்கள் வாராகினுடைய நவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து லலிதா திரிபுர சுந்தரியுடைய மந்திரினியாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ராஜமாதங்கி தேவிக்கு தை மாதம் அமாவாசை முதல் 12 நாட்கள் லலிதா திரிபுர சுந்தரியுடைய மந்திரினி தேவியானிய ராஜமாதங்கிக்கு நவராத்திரி உற்சவம் கண்டருளி அது சமயம் பாலா திரிபுர சுந்தரிக்கு குழந்தைகள் தங்கள் கரங்களினால் அபிஷேகம் செய்து லலிதா திரிபுர சுந்தரியும் பாலா திரிபுர சுந்தரி மற்றும் ராஜமாதங்கிக்கு விசேஷ வித்யா சங்கல்ப சகசிரநாம அர்ச்சனை நடைபெற்று குழந்தைகள் தங்கள் கல்வி கலை ஞானத்தில் சிறந்து விளங்கி பல்வேறு உயர்ந்த நிலைகளை அடைந்து வருகிறார்கள். மேலும் இத்திருத்தலத்தில் பிரதி மாதம் பௌர்ணமி தோறும் ஔஷத லலிதா மகாதிரிபுர சுந்தரியின் முன்பு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சக்கரராஜ பூர்ண மகாமேரு ஒரே வேப்பமரத்தினாலான மகாமேருவிற்கு நவாவரண பூஜை நமது சுவாரியானந்த சுவாமி அவர்கள் நவாவரண பூஜை நடைபெற்று அந்த தீர்த்த பிரசாதம் மற்றும் அர்க்கிய பிரசாதம் நமது பௌர்ணமி திதி அன்று இரவு வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் வழங்கப்படுகின்றது. அர்க்கிய பிரசாதம் பெறுவது அன்னை லலிதாம்பிகையினுடைய திருவருளை பெற்று சகல தோஷங்களையும் நீக்கி சகல சம்பத்துகளையும், திருமணம் கைகூடுதல், குழந்தை பேறு மற்றும் கல்வி கலைஞானம் மற்றும் தொழில் விருத்தி போன்றவற்றை இந்த லலிதாம்பிகையினுடைய அர்க்கிய பிரசாதமும் லலிதாம்பிகை நவாவரண தீர்த்தம் தெளித்து கொள்வதன் மூலமும் பக்தர்கள் நிறைவேறி தங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேற்றும் சிறப்பு தலமாக இங்கே லலிதாம்பிகை விளங்குகின்றாள். மேலும் பிரதி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் லலிதா திரிபுர சுந்தரி, ஔஷத லலிதாம்பிகை மற்றும் பாலா திரிபுர சுந்தரிக்கு சகசிரநாம அர்ச்சனை நடைபெறும். இந்த ஆலயத்திலே பாலா திரிபுர சுந்தரி குழந்தையாக கீழ்த்தலத்திலே எழுந்தருளியுள்ளாள். மாடி சந்நிதியில், அதாவது கட்டுமலை கோயில் என்பார்கள், சீர்காழி தோணிபுரத்தில் எப்படி சிவபெருமான் எழுந்தருளியுள்ளாரோ அதுபோன்றே இத்திருத்தலத்தில் பாலா திரிபுர சுந்தரியுடைய அம்மாவாகிய, அதாவது சர்வலோக மகாராணி லலிதா மகாதிரிபுர சுந்தரி முழுக்க மூலிகையால் செய்யப்பட்ட திருமேனி. 11 அடி உயரத்தில் உள்ள இந்த அம்பாளுடைய சந்நிதியில் நாம் ஏறும்போது இத்திருத்தலத்தில் வளர்பிறை திதிநித்யா படிகள், தேய்பிறை திதிநித்யா படிகள் என்று 2 படிகள் இருக்கும். நம்ம ஏறும்போது வளர்பிறை காலத்தில் வந்தால் வளர்பிறை திதி படி வழியாக ஏறி அம்பாளை தரிசனம் செய்து இறங்கும்போது எதிர்ப்புறமாக உள்ள படி வழியாக அம்பாளை பார்த்தவாறு பின்னோக்கியே இறங்க வேண்டும். மேலும் இத்திருத்தலத்தில் திதிநித்யா படிகளின் மேல் அம்பாள் பரிவுடனே விஸ்வரூப மூலிகை திருமேனியாக 9 அடி உயரத்தில் எழுந்தருளியுள்ளாள். சர்வலோக மகாராணி ஸ்ரீ வாஞ்சா பராபட்டாரிகா ஸ்ரீமத் ஔஷத லலிதா மகாதிரிபுர சுந்தரி இங்கு மேற்கையில் அங்குச பாசம், கீழ்கையில் கரும்புவில் புஷ்பபானத்தோடு எழுந்தருளியிருக்காங்க. வேற எந்த திருத்தலத்திலும் அம்பாள் நின்ற கோலத்தில் இல்லை. இங்கே லலிதாம்பிகை நின்ற கோலத்தில் இருக்காங்க. மற்றும் அம்பாளுடைய திருமேனி முழுவதும் பானலிங்கம் சாலகிராமத்தால் செய்யப்பட்ட திருமேனி. ஆதலால் இந்த ஆலயத்தில் வந்து லலிதாம்பிகை வழிபட்டு ருத்ரம் பாராயணம், விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம்
மற்றும் லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தரலகரி பாராயணம் போன்றவை இந்த ஆலயத்தில் செய்வது மிக சிறப்பாகும். மற்றும் லலிதா திரிபுர சுந்தரி சகல போகத்தையும் யோகத்தையும் ஞானத்தையும் அருளக்கூடிய மகாசக்தியாக மகாராணியாக ஸ்ரீசக்கர மகாரதத்தில் எழுந்தருளி அருள் புரிகிறாள். இத்திருத்தலத்தில் லலிதாம்பிகையினுடைய மூலவர் விமானம் சிற்சபா விலாசம் எனப்படுகின்ற செப்பு தகடாலான விமானமாக எழுந்தருளி சிற்சபா விலாசமாக பாலா திரிபுர சுந்தரி, அஸ்வாரூடா, சம்பத்கரி மற்றும் லலிதா திரிபுர சுந்தரி சிங்க வாகனத்துடன் விமானத்தில் எழுந்தருளியுள்ளாள். இங்கே இந்த ஆலயத்தில் லலிதா திரிபுர சுந்தரிக்கு பக்தர்கள் தாங்கள் பிறந்த நாளில், அதாவது பிறந்த திதி நாளில் வழிபட வேண்டும். ஒருவன் தேய்பிரை அஷ்டமியில் பிறந்திருந்தால் அவர்கள் வளர்பிறை அஷ்டமியில் வந்து இந்த ஆலயத்திலே அம்பாளுடைய சன்னதியில் தீபமேற்றி வழிபட்டால் அவர்களுக்கு சகல போகத்தையும் யோகத்தையும் ஞானத்தையும் லலிதாம்பிகை அருள்வாள். மற்ற ஆலயங்களில் ராசி மற்றும் நவகிரகங்களை வைத்து பரிகாரம் இருக்கும். ஆனால் இந்த திருத்தலத்தில் நடைபெறும் தினசரி நித்திய பூஜை மாலையிலே திதி நித்யா பூஜை நடைபெற்று லலிதாம்பிகையுடைய பாதத்தில் சம்ரோச்சனமும் மகாமேருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகே நித்திய ஆரத்தி நடைபெறும். ஆதலால் திதி நித்யா படிகளின் எழுந்தருளி திதி நித்யா படிகளின் மேலே பரிவுடனே எழுந்தருளி இருக்கும் லலிதாம்பிகை அவர்கள் தங்களுடைய திருமண தடை மற்றும் குழந்தை பேறு, தொழில் விருத்தி போன்ற அனைத்து சகல போகங்களையும் தோஷங்களை நீக்கிட இந்த திதி தாங்கள் பிறந்த திதி நாளில் வந்து இந்த அம்பாளை வழிபட்டால் அனைத்து செல்வங்களையும் பெற்று சகல யோகமிக்க பெருவாழ்வை பெறலாம் என்பது கண்கூடான உண்மை. மேலும் இங்கே லலிதா திரிபுர சுந்தரியின் நேர் எதிரிலே மகா காமேஸ்வரர் என்ற லலிதாம்பிகையினுடைய சிவஸ்வரூபமாகிய லலிதாம்பிகையினுடைய ஆத்துக்காரர், அதாவது அவருடைய கணவனாக சொல்லப்படுகிற சிவபெருமான் ஸ்படிகலிங்க திருமேனியாக மகா காமேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளியுள்ளார். ஆரத்தியின் போது 2 சிவபெருமானுக்கும் லலிதா திரிபுர சுந்தரிக்கும் சேர்ந்தே ஆரத்தி நடைபெறும். தினசரி 2 கால ஆரத்தி மட்டுமே நடைபெறும். நினைத்த நேரத்தில் இங்கே லலிதாம்பிகை சன்னதியில் ஆரத்தி இல்லை. மற்றும் அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு அம்பாள் சன்னதியிலே பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை வேண்டுகோளாக எழுதி விண்ணப்ப சீட்டினை சிவபெருமான் அருகிலுள்ள பெட்டியில் போட்டு அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறி இன்று பாலா சமஸ்தானமாக அவர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து இந்த திரு ஆலயம் இப்போது திருத்தலம், இந்த ஸ்ரீவித்யாதந்திர திருத்தலம் மிக சிறப்பாக வளர்பெற்று கொண்டிருக்கிறது. மேலும் நமது சுவாமிஜி அவர்கள் இத்திருத்தலத்தில் கருங்கல்லாலான மண்டபம் மற்றும் ராஜகோபுர திருப்பணிகளை தமது திருக்கரங்களாலே கல்லில் வரைந்து இந்த ஆலய திருப்பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இத்திருத்தலத்தில் வாராகி மாதங்கிக்கு தனி சந்நிதியும் அமைந்துள்ளது. மற்றும் வேறெந்த திருத்தலத்திலும் இல்லாத வகையிலே லலிதா மகாதிரிபுர சுந்தரி அவளுடைய அம்சமாக திகழும் தசமகா வித்யா தேவியர்கள் இத்திருத்தலத்தில் காளி, தாரா, புவனேஸ்வரி, தூமாவதி, சின்னமஸ்தா, ராஜமாதங்கி, கமலாத்மிகா, பகலாமுகி, அன்னை லலிதா மகாதிரிபுர சுந்தரி என்ற 10 தேவியர்களும் இத்திருத்தலத்தில் எழுந்தருள்வது மேலும் கூடுதல் சிறப்பாகும். தென்னகத்தில் வேறெந்த திருத்தலத்திலும் தசமகா வித்யா தேவியர்களுக்கு தனி சன்னதியோ ரூபமோ கிடையாது. காமாக்கியாவிற்கு அடுத்தபடியாக இத்திருத்தலத்தில் இந்த 10 பேரறிவு சக்தியாக விளங்கக்கூடிய பிரபஞ்சநாயகி அன்னை சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த தசமகா வித்யா தேவியர் சன்னதியில் நாம் அவரவர்கள் ராசிக்குரிய நாளிலே வழிபட்டு சகல நவகிரக தோஷங்களிலிருந்தும் விடுபட இந்த தசமகா வித்யா தேவியர்களை வழிபட்டு பேரருள் பெறலாம். மேலும் இத்திருத்தலத்திலே உச்சிஷ்ட மகா கணபதி பாலா திரிபுர சுந்தரியின் முன்பு மகா காமதேனு எழுந்தருளியுள்ளால் காமதேனுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காமதேனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் பிரதி மாதந்தோறும் நடைபெறும். உச்சிஷ்ட மகா கணபதி அரிதான திருமேனி, இவரும் ஸ்ரீவித்யா தந்திரத்தில் முதல் நிலை வழிபாட்டுக்குரியவர். இத்திருத்தலத்திலே உச்சிஷ்ட மகா கணபதி நீல சரஸ்வதி சகிதமாக எழுந்தருளியுள்ளார். இந்த ஆலயத்தில் மார்கழி தை மாதத்தில் உச்சிஷ்ட மகா கணபதிக்கு பக்தர்கள் மாலை போட்டு பிரார்த்தனை இருக்கும் திருத்தலமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. மேலும் திருத்தலத்தில் பாலா திரிபுர சுந்தரி சந்நிதியின் மூலஸ்தான பாலா திரிபுர சுந்தரியின் முன்பு அசாத்திய ஸ்ரீ சக்கரம் எழுந்தருளியுள்ளது. அன்னை லலிதா மகா திரிபுர சுந்தரியை மற்றும் பாலா திரிபுர சுந்தரியை உபாசித்த அம்பாளை உபாசனை செய்த
ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன் என்று போற்றப்படுகின்ற அபிராமி அந்தாதியில் எழுந்துள்ள அனைத்து குருமார்களும் சுற்றி சூழ்ந்திருக்க நடுவிலே காஞ்சி காமாட்சி அம்பாள், அதாவது காஞ்சிபுரத்தின் இரண்டாவது ஆவரண எல்லையாகிய இந்த ஆலயம் திகழ்கிறது. மையத்தில் இந்த சம்பாக்கம் கிராமம் அமைந்துள்ளது. ஆதலால் இத்திருத்தலத்திலே காஞ்சி காமாட்சி அம்பாள் கனவிலே உணர்த்தியவாறு இத்திருத்தலத்தில் ஸ்ரீவித்யா குருமார்கள் சூழ்ந்திருக்க நடுவில் காமாட்சி விட்டிருக்க ஸ்ரீசக்கரத்துடன் கூடிய அசாத்திய ஸ்ரீசக்கரம் இங்கு பாலாதுர்வ சுந்தரியின் முன்பு எழுந்தருளியுள்ளது. நித்தம் வழிபாடு பாலாதுர்வ சுந்தரிக்கும் அன்னை அசாத்திய ஸ்ரீசக்கரத்திற்குமே நித்திய வழிபாடும் மற்றும் சகல அர்ச்சனைகளும் ஆராதனைகளும் முதலில் அசாத்திய ஸ்ரீசக்கரத்திற்கு நடைபெற்ற பிறகே பாலாதுர்வ சுந்தரிக்கும் தருணி திருபுர சுந்தரியும் எழுந்தருளியுள்ளார். தருணி மகாதுர்வ சுந்தரி என்பவர் குமரி பருவ திருமேனியாக கல்யாண பிரார்த்தனைக்காக வருபவர்கள் தருணி திருபுர சுந்தரிக்கு சிவப்பு மலர் மாலைகள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி அவர்களுடைய பிறந்த வயதிற்கேற்ப நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து மற்றும் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களுடைய திருமணம் விரைவில் கைகூடி குழந்தை பேர்களை இத்திருத்தலத்தில் பெற்று பல பக்தர்கள் இன்புற்று அம்பாள் பாலாதுர்வ சுந்தரிக்கு கொலுசு சாற்றியும் லலிதா திருபுர சுந்தரிக்கு ரோஜா மாலை மற்றும் தாமரை மாலை மற்றும் வெற்றிவேர் மாலைகளை சாற்றி மகிழ்கிறார். இத்திருத்தலத்தில் பாலாதுர்வ சுந்தரி ஸ்ரீவித்யா தந்திர முறைப்படியும் சிவாகம முறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றது. தினசரி காலை 6 மணிக்கு பாலாதுர்வ சுந்தரிக்கு அசாத்திய ஸ்ரீ சக்கரத்திற்கு காமதேனு மற்றும் உச்சிஷ்ட மகாகணபதிக்கு நித்திய அபிஷேக ஆராதனை நடைபெறும். பக்தர்கள் காலை 8 மணி முதல் மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும் மாலை 4:30 மணி முதல் 8 மணி வரையிலும் இங்கே பாலாதுர்வ சுந்தரி, தருணி மற்றும் லலிதா துர்வ சுந்தரி தசமகா வித்யா தேவரிகளை வழிபடலாம். பிரதி பௌர்ணமி தோறும் இங்கே பாலாதுர்வ சுந்தரி, லலிதா மகா துர்வ சுந்தரி மற்றும் ஔஷத லலிதாம்பிகை தாயாருக்கு விசேஷ சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகளும் நவாவரண யாகம் மற்றும் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைக்காக மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் நாளாக பௌர்ணமி திதி நாளிலே இங்கு எண்ணற்றோர் தீபம் ஏற்றி தங்கள் குறைகள் களைந்து அன்னை பராசக்தியை சரண் புகுந்து வழிபட்டு வருகிறார்கள். மேலும் இத்திருத்தலம் திருப்போரூர் முருகப்பெருமான் குடிகொண்டுள்ள திருத்தலத்திற்கிருந்து 7வது கிலோமீட்டரில் சம்பாக்கம் என்ற திருத்தலத்தில் அமைந்துள்ளது. செங்கல்பட்டிலிருந்து 20 கிலோமீட்டரிலும் கூடுவாஞ்சேரியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சம்பாக்கம் திருத்தலம் அமைந்துள்ளது. மேலும் இத்திருத்தலத்தில் அம்பிகை சமேத ஜம்புகேஸ்வரர் மற்றும் சித்தர் பொன்னம்பல சுவாமிகள் போன்ற ஞானிகளின் புத்தகம் மற்றும் ஜம்புகேஸ்வர சுவாமியினுடைய தல வரலாற்றை நமது சுவாமிஜி அவர்கள் பல தொல்லாய்வுகள் செய்தும் ஜம்புகேஸ்வரர் திருத்தலத்திற்கு ஸ்தல வரலாறு புத்தகம் மற்றும் அந்த ஸ்தல வரலாறு காட்சிகளை படமாக்கியும் இன்று ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் ராஜகோபுர திருப்பணியும் நமது பாலா சமஸ்தான அறக்கட்டளையின் சார்பாக அம்பாளுடைய அனுகிரகத்தாலும் ஜம்புகேஸ்வர சுவாமியின் திருவருளாலும் நமது ஸ்ரீபீட பக்தர்களின் அருட்கொடையாலும் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுர திருப்பணி மிக சிறப்பாக நடைபெற்று இன்னும் ஓரிரு மாதங்களில் நிறைவடையும் நிலையில் பாலாதுர்வ சுந்தரி அனுகிரகம் புரிந்துள்ளால். மேலும் திருவடி சூலம் என்னும் சிவத்தலத்தின் தலவரலாற்று புத்தகத்தையும் நமது சுவாமிஜி அவர்கள் எழுதி பல எளிய ஆலயங்களுக்கு குடமுழுக்குகள் செய்யும் திருப்பணியும் நமது பாலா சமஸ்தான ஆலயத்தின் மூலம் நடைபெற்று வருகிறது. மேலும் இத்திருத்தலத்தில் பாலாதுர்வ சுந்தரியின் அவதார நாளான ஐப்பசி பூர உற்சவம் பாலாதுர்வ சுந்தரி புஷ்பங்கி சேவையுடன் இனிப்பு மற்றும் பட்சணங்கள் 108 வகையான இனிப்பு பட்சணங்களுடன் மகா நைவேத்தியம் செய்யப்பட்டு பாலாதுர்வ சுந்தரி ஆலயத்தின் உட்பிரகாரமாக வலம் வந்து பாலாதுர்வ சுந்தரிய ஐப்பசி பூர அவதார உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். அதுபோன்றே லலிதா மகாதுர்வ சுந்தரியுடைய அவதார நாளான மாசி மக பௌர்ணமி அன்று ஔஷத லலிதா மகாதுர்வ சுந்தரி விஸ்வரூப மூலிகை திருமேனியாக எழுந்தருளியுள்ள அம்பாளுடைய நேர் எதிரிலே நெய்க்குளத்தில் அன்னப்பாவாடையுடன் கூடிய நெய்க்குளத்திலே அன்னை லலிதா மகாதுர்வ சுந்தரியின் பிம்பத்தை தரிசனம் செய்யும் நெய்க்குள தரிசனம் பிரதி வருடந்தோறும் மாசி மகம் பௌர்ணமி அன்று இரவு நடைபெறும். மேலும் இத்திருத்தலத்தில் விநாயக பெருமான், மகா காமேஸ்வருடைய சிவபெருமானுக்குரிய சிவராத்திரி உற்சவம் மற்றும் முருகப்பெருமானுடைய சஷ்டி உற்சவம் போன்றவை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. மேலும் சிவராத்திரி அன்று முழுக்க இந்த ஆலயத்திலே அம்பாள் சந்நிதியில் பக்தர்கள் தங்கள் கரங்களாலேயே
இரவு முழுதும் ஆலயம் தேடி வரும் பக்தர்கள் அம்பாள் சன்னதியில் சிவனுக்கு தங்கள் கரங்களால் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து பிரசாதம் பெற்று அருள் பெற்று வருகின்றார்கள். மேலும் இத்திருத்தலத்தில் குழந்தை திருமேனியாக எழுந்துள்ள பாலாம்பிகையின் சந்நிதியிலே குழந்தை பாக்கியம் பெற வேண்டிய பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனையாக பாலாவிற்கு பால் மற்றும் இனிப்பு சார்ந்த நைவேத்தியங்களை, பல ஆலயங்களில் பாலா திரிபுர சுந்தரி என்றால் சாக்லேட் என்று சொல்வார்கள். இந்த ஆலயத்தில் சாக்லேட் நைவேத்தியம் படைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அது குழந்தைகளுடைய உடல் நலத்தை பாதிக்கும் என்பதாலும் அதில் வேதிப்பொருட்கள் கலப்பதாலும் அது இங்கு முடிந்த அளவு தவிர்க்கப்படுகிறது. மேலும் இத்திருத்தலத்தில் கடலை மிட்டாய், உலர் திராட்சை பழங்கள் மற்றும் முந்திரி திராட்சை மற்றும் இனிப்புகளை இந்த ஆலயத்திலே குழந்தைகளுக்கு வழங்கப்படும். மேலும் இங்கு குழந்தை பிரார்த்தனைக்காக பாலா திரிபுர சுந்தரிக்கு அபிஷேகம் செய்த தேனை கொண்டு திக்குவாய் பிரச்சனை உள்ள குழந்தைகள் மற்றும் படிப்பில் மந்த நிலை உள்ள குழந்தைகளுக்கு அபிஷேகம் செய்த தேனை பெற்று குழந்தைகள் தங்கள் படிப்பில் சிறந்து விளங்கி வருகிறார்கள். மேலும் பாலா திரிபுர சுந்தரி குழந்தை சரஸ்வதியாக திகழ்கிறாள். சரஸ்வதி ரூபத்தை பார்த்தீங்கன்னா அவளும் புத்தகம் ஜபமாலையோடு விட்டிருப்பாள். அபயவரத முத்திரை, கூத்தனூர் சரஸ்வதியை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். அவள் அபயவரத முத்திரையுடன் புத்தகம் ஜபமாலை ஏந்திருப்பாள். அது போன்றேதான் பாலா திரிபுர சுந்தரியும் குழந்தை பருவ திருமேனி, அதாவது குழந்தை சரஸ்வதி என்றே சொல்லலாம். அதனால் இங்கே குழந்தைகள் தங்கள் படிப்பு, கல்வி, கலைஞானம் மேம்படவும் தங்கள் தேர்வில் பயமின்றி தேர்வு எழுதவும் இங்கு பாலா திரிபுர சுந்தரி சந்நிதியில் பேனா, புத்தகம், நோட்டு புத்தகங்களை வைத்து வழிபடும் வழக்கமும் இத்திருத்தலத்திலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. பிரதி வாரம் புதன்கிழமை தோறும் பாலா திரிபுர சுந்தரி வெண்பட்டுடுத்தி கையிலே வீணையுடன் குழந்தை சரஸ்வதியாக பாலாம்பிகை வீட்டிருக்கிறாள். ஐம் கிளீம் சௌ என்ற 3 எழுத்து மூல மந்திரத்தை கொண்ட இந்த பாலாம்பிகையின் மந்திரத்தை குழந்தைகளோ பெரியவர்களோ காலை சூரியன் உதயமாகும் நேரத்திலே கிழக்கு வானத்தை பார்த்து இந்த பாலாவின் மந்திரத்தை, பாலாவின் திருவுருவத்தை தியானம் செய்து ஜபம் செய்தால் அவருடைய கல்வி, கலைஞானம் மேம்படும் என்பது துர்க்கை சித்தருடைய அருள்வாக்கு. மற்றும் சித்தர் வழிவரும் அனைத்து பக்தர்களும் இந்த பாலாம்பிகையை சரணடைவோம். மேலும் இங்கே பாலா திரிபுர சுந்தரி மீனாட்சியாக குழந்தையாக கனவிலே காட்சியளித்ததால் இங்கு பெரிய விழா காலங்களில் மீனாட்சியாக அம்பாளுக்கு கிரீடம் சாத்தி குழந்தை மீனாட்சியாகவே இத்திருத்தலத்தில் பூஜைகள் நடைபெறும். மேலும் மதுரை மீனாட்சி திருக்கோயிலிலே காலை நடைபெறும் பூஜை பாலா திரிபுர சுந்தரியாக மட்டுமே அம்பாளுக்கு மந்திர பூஜையும் மற்றும் அலங்காரமும் செய்யப்பட்டு பூஜை நடைபெறும். அதுபோன்றே காஞ்சி காமாட்சி ஆலயத்திலே பாலா திரிபுர சுந்தரி தான் காமாட்சியாக இப்போது வீட்டிருக்கிறாள். பாலா திரிபுர சுந்தரியாக பண்டபுத்திரர்கள் வதம் செய்து அங்கு வரும்போது தேவாதி தேவர்கள், அம்மா தாங்கள் யார் என்று எனக்கு புரியவில்லை, நீங்கள் குழந்தை பருவ திருமேனியாக வந்துள்ளீர்கள், தாங்கள் யார், எந்த தேவியினுடைய சொரூபம் என்று புரியவில்லை என்று கூறிய போது அம்பாள் ஒரு சில காலங்கள் கழித்து தனது சந்நிதியை திறந்து பார்க்கும்படியும், அப்போது திறந்து பார்த்தபோது அத்திருத்தலத்திலே இன்று காஞ்சி காமாட்சியாக திகழக்கூடிய காமகோட்ட நாயகி ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பாள் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் அங்குசபாசம் கரும்பு வில்லோடு காட்சி கொடுத்தாள். ஆதலால் காஞ்சி காமாட்சியுடைய குழந்தை பருவமே இந்த பாலா திரிபுர சுந்தரி. காஞ்சி காமாட்சியை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம். அதுபோன்று அவளுடைய குழந்தை பருவ திருமேனியாக பாலா திரிபுர சுந்தரிக்கான தனி ஆலயமாக ஸ்ரீவித்யா தந்திர திருத்தலமாக இந்த சம்பாக்கம் திருத்தலம் திகழ்கிறது. வாழை என்றிட வல்வினை தொலைந்து போம், வாழை என்றிட வளருமே ஞானச்சுடர், வாழை என்றிட பெருகுமே பெருஞ்செல்வம், வாழை தருவாளே இகபர வாழ்வே. பாலாவை சரண் புகுந்து அதிக வரம் பெற்று அன்னை பாலா திரிபுர சுந்தரி, ஔஷத லலிதா மகா திரிபுர சுந்தரி மற்றும் தருணி மகா திரிபுர சுந்தரி முப்பெரும் திரிபுர சுந்தரியாக இத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ளால் நமது இல்வாழ்க்கையில் குழந்தை இல்லை என்றாலும் ஒருவருடைய வாழ்க்கை முடிவடையாது. அதுபோன்று மனைவி இல்லாமல், திருமண பேர் இல்லாமலும் வாழ்க்கை நிறைவடையாது. அதுபோல் தாய் இல்லாமலும் நிறைவடையாது. அதனாலே நமது வாழ்க்கைக்கு தேவையான குழந்தை, குமரி, தாய், இந்த 3 பேர் எப்படி முக்கியமோ அது போன்ற நாம் அம்பாளுடைய பக்தி வழிபாட்டிலே சிறந்து விளங்க இந்த வாழையாகிய பாலா திரிபுர சுந்தரி வழிபாடும், அடுத்த நிலையில் உள்ள தருணி திரிபுர சுந்தரி மற்றும் ஔஷத லலிதாம்பிகை சர்வலோக மகாராணி அவளுடைய வழிபாடும், தாயாகிய இந்த முப்பெரும் தேவியர் வழிபட்டால் நாம் சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வையும் சிவஞானத்தையும் பேரானந்தம் சுபிட்சை ஐஸ்வர்யம் ஆனந்தத்தை பெற்று
சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு பெறலாம் என்பது திண்ணம். இங்கு திதிநித்யா படிகள் மேல் எழுந்தருளியுள்ள ஔஷத லலிதா மகாதுர்ப சுந்தரி அம்பாளுக்கு பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனையினால் 60 முழம் புடவை தனியாக பிரத்யேகமாக தறியில் நெய்து மட்டுமே அம்பாளுக்கு சாற்றப்படும். மற்றும் வெளியிலிருந்து கொண்டு வரும் புஷ்பங்கள் ஔஷத லலிதாம்பிகை தாயாருக்கு மட்டும் சாத்தப்படாது. பாலாதுர்ப சுந்தரி, தருணி மற்றும் மற்ற சந்நிதியில் வெளியிலிருந்து கொண்டு வரப்படும் மாலைகள் சாற்றப்படும். ஔஷத லலிதா துர்ப சுந்தரிக்கு பக்தர்கள் தங்கள் கரங்களால் கோர்த்து கொண்டு வந்த ஏலக்காய் மாலை, வெற்றிவேறு மாலை மற்றும் பட்டு வஸ்திரம் மட்டுமே 60 முழம் புடவை மட்டுமே அன்னை லலிதா துர்ப சுந்தரிக்கு சாற்றப்படுகிறது. மேலும் பிரதி மாத பௌர்ணமி அன்று மாலை சரியாக 7:30 மணிக்கு மேல் ஔஷத லலிதா மகாதுர்ப சுந்தரி 27 ஆரத்தி மகா தீபாராதனையை கண்டுகளிக்க முடியும். மற்ற காலங்களில் தினசரி காலை மாலை நித்திய ஆராதனை மட்டுமே நடைபெறும். ஔஷத லலிதாம்பிகை விஷ்ணு சுரூபமாகவும் சிவஸ்வரூபமாகவும் இத்திருத்தலத்தில் திகழ்கிறாள். ஆதலால் இங்கே வைகுண்ட ஏகாதசி அன்று அன்னை லலிதா மகாதுர்ப சுந்தரிக்கு துளசி மாலை சாற்றி வைபவமும், துளசி மாலை சாற்றி மகா ஆரத்தியும், சிவராத்திரி அன்று இரவிலே சிவபெருமானுக்குரிய வில்வ மாலையும் சாற்றி இங்கே லலிதாம்பிகை முப்பெரும் தேவியாக திகழ்கிறாள். திருமலையில் பாலாஜி எப்படி திகழ்கிறாளோ அதுபோன்றே இங்கே லலிதா மகாதுர்ப சுந்தரி கோவிந்த ரூபிணியாக திருவோலக்கம் செய்து அரசாட்சி புரிந்து வருகிறாள். அன்னை லலிதா மகாதுர்ப சுந்தரியின் ராஜசபையில் எழுந்தருளியுள்ள பாலா, வாராகி, மாதங்கி, அஸ்வாரோடா, தசமகா வித்யா சக்திகள் மற்றும் பைரவருடன் இத்திருத்தலத்தில் ஸ்ரீவித்யா தந்திர திருத்தலமாக இந்த பாலாதுர்ப சுந்தரியின் திருத்தலம் பாலா சமஸ்தானம் ஔஷத லலிதா மகாதுர்ப சுந்தரிய ஸ்ரீ சக்கர ராஜசபை ஆலயமாகவும், வாழைக்கோட்டம் என்ற திருநாமத்தோடு அகத்தியர் அருளியபடி வாழைக்கோட்டமாகவும் இந்த ஆலயம் திகழ்ந்து வருகிறது. அனைவரும் வாரீர், அன்னை லலிதாம்பிகையும் பாலாம்பிகையும் சரண் புகுந்து அருள் பெற்று அருள் நலம் சார்ந்து அனைவரும் சிறப்பாக வாழ அன்னை பாலாவை பிரார்த்திக்கின்றோம். ஸ்ரீமத் ஔஷத லலிதா மகாதுர்ப சுந்தரி இத்திருத்தலத்திலே மருத்துவச்சியாக, மூலிகை திருமேனியாக 64க்கும் மேற்பட்ட மூலிகையால் ஆன திருமேனிகள் 64 வகையான மூலிகைகளை கொண்டு இந்த ஔஷத லலிதாம்பிகை விஸ்வரூப மூலிகை திருமேனி செய்யப்பட்டது. இதை நமது சுவாமிஜி அவர்கள், எனது அண்ணாவாகிய சைவ சித்தாந்தம் மற்றும் சிற்பாகமம் பயின்ற சுவாமிஜி அவர்களை இந்த ஆலயத்தில் உள்ள இந்த ஔஷத லலிதாம்பிகை திருமேனியை கடந்த 8 ஆண்டுகளாக செய்யப்பட்ட திருமேனியாகும். இந்த அம்பாளை வழிபட்டால் சகல நோய்களிலிருந்து விடுபட்டு நோயற்ற வாழ்வருளும் தன்மையை அன்னை லலிதா மகாதுர்ப சுந்தரி அருள்வதால் இத்திருத்தலத்திலே பிரதி மாத பௌர்ணமி பூஜையிலே நவாவரண பூஜை செய்யும் அர்க்கிய பிரசாதம் மற்றும் நவாவரண பூஜை சங்கு தீர்த்தம் தெளித்தல் மற்றும் அம்பாளு பாதத்தில் வச்சு அர்ச்சிக்கப்பட்ட ஔஷத, அதாவது மருந்து பிரசாதம், மருந்து உருண்டையாக இந்த திருத்தலத்தில் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு மருந்து பிரசாதம் பௌர்ணமி மட்டும் இரவு பூஜை, நித்திய பூஜை மற்றும் பௌர்ணமி பூஜை முடிந்த பிறகு அனைத்து பக்தர்களுக்கும் மருந்து பிரசாதம் வழங்கப்படும். மேலும் இந்த ஔஷத லலிதா மகாதுர்ப சுந்தரி கும்பாபிஷேகம் 2016ஆம் ஆண்டு தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற திருவாவடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானம் மற்றும் குமாரதேவர் திருவண்ணாமலை துறையூர் குமாரதேவர் திருமடம் குருமகா சன்னிதானம் மற்றும் சிருங்கேரி சாரதாபீடம் மகா சுவாமிகளுடைய அனுகிரகத்தாலும் அவர்கள் முன்னிலையிலுமே இந்த திருத்தலத்தில் மகா கும்பாபிஷேகம் 2016ஆம் ஆண்டு பாலாதுர்ப சுந்தரி, தருணி மகாதுர்ப சுந்தரி மற்றும் ஔஷத லலிதா மகாதுர்ப சுந்தரி ஸ்ரீ சக்கர ராஜசபை ஆலயத்திற்கு குடமுழுக்கு மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இத்திருத்தலத்தில் 4 நவராத்திரிகள் பிரசித்தியான முதன்மை திருத்தலம். மேலும் பாலாதுர்ப சுந்தரி குழந்தை பருவ திருமேனியாக எழுந்தருளி பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைக்காக கன்னியா பூஜை மற்றும் சுவாசினி பூஜைகள் செய்து தங்கள் திருமண தடைகளை விளங்க செய்து மற்றும் குழந்தை பாக்கியம் பெற வேண்டி கன்னியா பூஜையும் செய்து பக்தர்கள் தங்கள் குழந்தை பாக்கியம் பெற்று சிறப்பு பிரார்த்தனைகளாக இங்கு செய்து வருகிறார்கள். மேலும் இந்த ஆலயத்தில் நவாவரண மகா யாகம் வருடந்தோறும் ஆடி மாதத்தில் நடைபெற்று தசமகா வித்யா தேவியர்களுக்கு அந்தந்த தேவியர்களுக்குரிய காளி தேவியினுடைய, காளி முதல் கமலாத்மிகா வரை உள்ள அனைத்து தசமகா வித்யா தேவியருடைய
ஜெயந்தி உற்சவம் மிக சிறப்பாக, ஒவ்வொரு அம்பாளுடைய ஜெயந்தி உற்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அனைவரும் வந்திருந்து அன்னை பாலா திருப சுந்தரி, தருணி மகா திருப சுந்தரி, ஔஷத லலிதா மகா திருப சுந்தரி, தசமகா வித்யா தேவியர்கள் மற்றும் மகா காமேஸ்வர சுவாமியினுடைய திருவருளையும், உச்சிஷ்ட மகாதிபதி மற்றும் காமதேனுவிடம் கேட்டதை அருளும் காமதேனுவையும் வழிபட்டு அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழையை சரண் புகுந்து அதிக வரம் பெறலாம். வாழையை பூஜிப்பவன் பூரண சித்தன். ஓம் ஜெய் மா பாலா. ஓம் சிவசக்தி துணை. பேரன்புக்குரிய இறையன்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நாம் மனிதனாக பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இறைவனுடைய பேரொருளை பெற்று வாழ வேண்டும் என்றது என்னுடைய கருத்து. அது என்னுடைய கருத்து ஏன் அப்படி ஏற்பட்டது என்றால், நான் சிறு வயதிலிருந்தே அம்பாள் மேலே பிரியமாக இருந்து அம்பாளையே வழிபட்டு என்னுடைய சுயநல வேலைகளாக இருந்தாலும் சுயநல பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் என்னுடைய எண்ணங்கள் பாதி பங்கு இறைவனுடைய திருவருளை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் பல காலம் அம்பாளை வேண்டி ஒரு சமயம் மயிலாப்பூர் கற்பகாம்பாளை தரிசிக்க சென்றுள்ளேன். என்னை யாரும் அங்கு அழைத்து போய் காட்டுவதற்கு எனக்கு யாரும் உறுதுணையாக இல்லாததால் நான் சென்னையில் ஜவுளிக்கடையில் வேலை செய்திருந்தேன். அந்த சமயத்தில் என்னுடைய ஓனர் அவர்கள் மயிலை கற்பகாம்பாள் அந்த மயிலாப்பூர் என்ற ஊருக்கு கலெக்ஷன் பண்ணுவதற்காக என்னை அனுப்பி வைத்தார். அந்த நேரத்திலே கோயிலை போய் சேர்ந்து அம்பாளை தரிசனிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததால் உள்ளே சென்று பார்த்தார். அன்று சனிக்கிழமை, அதாவது குங்குமக்காப்பு. ஏன் அதை என்னால் சொல்ல முடியவில்லை என்றால் அந்த காட்சி என் மனசுக்குள்ளே முழுமையாக நிறைந்திருந்தது. உன்னை பார்ப்பதற்கு பல காலமாக நான் வேண்டியிருந்து இன்றைய தினம் உன்னை சந்திக்க உன்னுடைய வாய்ப்பை பெற எனக்கு அருள் ஆசை பண்ணதுனால உன்னுடைய திருவுருள் எனக்கு என்னைக்கும் வேண்டும் அம்மான்னு சொல்லி ஒவ்வொரு சனிக்கிழமையும் கலெக்ஷன் பண்ண சொல்லலாம் போய் அம்பாளை வேண்டி விரும்பி அழுது விட்டு வருவேன். அந்த சமயத்தில் என்னுடைய சொந்த ஊரான சென்னையிலிருந்து செம்பாக்கம் என்ற கிராமத்திற்கு வர வேண்டிய இருந்தது. நாம் இங்கு வந்த பிறகு அம்பாளை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. என்னுடைய மன வருத்தத்தின் காரணமாக அம்பாளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னுடைய தகப்பனாரிடம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் தவிர மற்ற நாட்கள் நான் சென்னைக்கு வேலைக்கு போகிறேன் என்றேன். அந்த 2 நாள் மட்டும் என்ன, நீங்கள் முழுமையாக அங்கே தினசரி இங்கிருந்து போயிட்டு வா அப்படின்னு அப்பா சொன்னதுனால நான் சென்னைக்கு இருந்து கலெக்ஷனுக்காக மயிலாப்பூர் போவேன். இப்படி 14 ஆண்டுகள் நடந்தது. அந்த 14ஆம் ஆண்டு அப்பாவுக்கு உடம்பு நிலை சரியில்லாததால் என்னுடைய வீட்டிலேயே நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவளை சந்திக்க முடியாததுனால அம்பாளை மனம் வருந்தி பூஜை செய்வேன் வீட்டிலே. அப்போது எனக்கு கனவிலே காட்சி கொடுத்தாள். இந்த உருவத்தில் ஒரு 15 அடி உயரத்தில் இருக்கும் ஒரு அம்பாள், நல்ல பச்சை சேலை கட்டிக்கொண்டு பெரிய குங்கும போட்டு கருத்த உருவம், கையில் ஒரு மந்திரக்கோல், அதை வைத்து என்னுடைய கனவிலே காட்சி கொடுத்தாள். எனது ஆசிரியர் வாக்காக ஒரு குரல் கேட்டது. அது எந்த இடம் என்றால், நமது செம்பாக்கம் அழகாம்பிகை ஜம்புகேஸ்வரர் கோயிலிலிருந்து சுவாமி புறப்பாடாகும். அந்த புறப்பாடாகின்ற இடத்திலே ஒரு மைதானம், அந்த மைதானத்தின் பக்கத்திலே ஒரு கிணறு ஒன்று இருந்தது, பழங்கால கிணறு. அந்த கிணற்றுக்கு பக்கத்திலே அம்பாள் நின்று கொண்டிருக்கிறார். என்னை குரல் கொடுத்தவுடன் நான் அங்கிருந்து வேகமாக சென்றேன். அண்ணாந்து பார்த்தவுடன் பெரிய அம்பாள், உடம்பெல்லாம் சிரித்து விட்டது. அம்மா நீ யாரம்மான்னு. என்னை யாருன்னு கேட்குறியாடா, நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இப்போ என்னை யாருன்னு கேட்குறியான்ட்டு அந்த கையில் வச்ச பரம்பால் ஓங்கி ஒரு அடி அடித்தா உடம்புக்குள்ளே. அடித்த உடனே எனக்கு வழி தெரியல. ஆனால் நான் ஆரம்பத்திலேருந்து என்னென்ன நிலைகளெல்லாம் நான் நினச்சேன்னோ அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு வர தொடங்கியது. அதனுடைய உடனே அம்மா நீயாம்மா எனக்கு இப்படி காட்சி கொடுக்குற, நான் ஒரு ஏழைக்கு அப்படின்னு சொல்லி அவள் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். உடனே எழுந்து அந்த கோலை என்னிடத்தில் ஒரு பகுதியையும் அவள் ஒரு பகுதியையும் பிடித்து கொண்டு நமது செம்பாக்கம் அம்பாள் அழகாம்பிகை உடனடி ஜம்புகேஸ்வரர் கோயில் இங்கே விழாக்கள் நடந்ததுன்னா உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்தில் மாட வீதியாக அம்பாள் வருவாள். அந்த எப்படி நமது சிவன் கோயிலில் அம்பாள் வலம் வருமோ அதை போலவே அம்பாள் என்னுடைய கையில் ஒரு வரம்பு முனையை கொடுத்து விட்டு
அவள் ஒரு முனையை பிடித்து கொண்டு அப்படியே வளமாக வருகிறாள். வந்தவுடனே அந்த சிவன் கோயிலுக்கு உள்ளே போனோம். போன உடனே என்ன ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார வைத்தால், உட்கார வைத்துவிட்டு இங்கே பெரிய லிங்கம் இருக்கும். சிவன் பெருமான் வந்து பெரிய லிங்கம். அந்த வாசலில் உள்ளே போனான். நான் கொஞ்ச நேரம் வரைக்கும் அமர்ந்துட்டு அம்பாள் வரவில்லையே என்று வருந்தினேன். எழுந்து பார்த்தால் அம்பாள் எங்கேயுமே இல்லை. அங்கிருந்து மன வருத்தத்தோடு அழுது கொண்டே வீட்டிற்குள் வந்தால், இப்போ நான் சொல்லுவது எல்லாம் கனவு காட்சிகள், திரைப்படமாக கனவு காட்சிகள். வீட்டிற்குள் வந்தால் என்னுடைய பூஜை அறையில் சலங்கு சத்தம் கேட்கிறது, ஜல் ஜல் ஜல். கதவை திறந்த உடனே ஒரு அழகான பாப்பா, கையில் வளையல் போட்டுக்கொண்டு, ஜடை வைத்துக்கொண்டு, பிறைகளெல்லாம் வைத்துக்கொண்டு, அரப்பாவடை விட்டு அழகாக இருக்கிறா. அவளை கையை அப்படி தொட்டு, அம்மா நீ யாரும்மா, அழகாக இருக்கிறியே, என்னை நீ இப்போ தொடக்கூடாது, நீ உபதேசம் பெற்றுக்கொண்டு தான் என்னை தொடரணும் உத்தரவு பண்ணான். அப்போ நான் உபதேசம் வாங்கினா எங்கே வாங்கணுமான்னு கேட்டேன். திருவண்ணாமலை பக்கத்தில் போலூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த இடத்துல தான் உனக்கு குருபீடமாக அமையும் அப்படின்னா. அந்த இடம் தான் நான் உடனே சிவராத்திரியின் முன்னால் சென்று அம்பாளை தரிசனம் செய்து, அந்த என்னுடைய குருநாதர், அதாவது அந்த இடத்துக்கு போன உடனே நான் குருபீடம்னு சொன்ன உடனே குருநாதரா பவனை பண்ணி சுவாமியை தரிசனம் செய்து நடந்த கதையெல்லாம் கூறினேன். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். என்ன வருத்தப்பட்டார் என்றால், நாங்கள் பல காலமாக இந்த இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம், உனக்கு காட்சி கொடுத்து பேசினாள் என்றால் ஒரு பெரிய விஷயம், இது இன்னும் பல ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் இந்த அம்பாள் வந்து உன்னிடத்தில் விளையாடுவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உடனே குரு கிட்ட உபதேசத்தை வாங்கி வந்து வீட்டிலேயே அம்பாள் ஒன்று சாவிதம் செய்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சு. இது நான் சொல்கிறது வந்து 1976. சாதாரண வழிபாடுகள் செய்து 80 வரையில் சாதாரண வழிபாடு ஒன்றும், 82 சிறப்பு வழிபாடாக பண்ணி அங்கே வீட்டிலே 27 வருஷம் நவராத்திரிகள்லாம் 4 நவராத்திரி எளிமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இப்படி செய்ய சொல்ல புரட்டாசி மாதத்தில் சாரதா நவராத்திரி என்ற லட்சாட்சணை நடக்கும். அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது சரியான கூட்டம் வந்து விட்டார்கள். என்னிடத்தில் சிறிய வீடு, யாரையும் அமர வைக்கிறதுக்கு இடமில்லை. அம்மா இவ்வளோ கூட்டம் வந்து விட்டாங்களே, இவங்களெல்லாம் எப்படிமா நான் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும்னு அழறேன். அந்த ராத்திரியே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம், என்னை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வாடா அப்படின்னு சொன்ன பிறகு எங்கள் இடம் பின் சைடில் அதிகமாக இருந்ததால் அந்த இடத்தை அவளுக்கே சமர்ப்பணம் பண்ணி ஒரு சிறிய கோயில் மாதிரி அமைத்து உடனே அங்கிருந்து அந்த அம்பாளை வழிபாடு செய்திருந்தோம். அந்த பூசை அறையில் அந்த கோயிலில் அவளை அமரச் செய்த பிறகு அங்கே ஒரு ஸ்தாபிதம் பண்ணி ஒரு சின்ன இடமாக ஒன்று அமைத்தோம். அப்பொழுது கனவிலே 3 படிகள் முன்னாடி மூலஸ்தானத்துக்கு உள்ளே போகணுன்னா 2 படி வச்சு கட்டு வேலை போட்டு விட்டாச்சு. கட்டு வேலை போட்ட உடனே ராத்திரி 3 பாலா, ஒரு பாலா ஒரு படியில் உட்காந்துட்டா, இன்னொரு பாலா இன்னொரு படியில் உட்காந்துட்டா, இன்னொரு பாலா கூடையில் இந்த இலையெல்லாம் பச்சை இலையெல்லாம் பறித்து இந்த இடுப்பில் வச்சுட்டு நிற்கிறா. இந்த பச்சை இலையெல்லாம் என்னதுமான்னு கேட்டேன். இதை மாதிரி என்னுடைய உருவத்தை இந்த மூலிகையால் எனக்கு செய்து அமைக்கணும்னு உத்தரவு பண்ணால், மூலிகையால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சி, சரிவா நீ சொல்கிற மாதிரியே நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு உத்தரவு வாங்கினேன். அதுக்கப்புறம் 3 படி என்ன பிறகு நாங்கள் 2 படி தான் கட்டணும். உடனே அதை டெமாலேஷன் பண்ணிவிட்டு 3 படியாக அமைச்சோம். அம்மா நீங்கள் 3 பேர் வந்தால் மக்கள் கேட்பாங்களம்மா, நான் என்னம்மா சொல்லுவேன்னு கேட்டதுக்கு, ஐம் கிளீம் சோம், குழந்தை குமரி தாய், நாங்கள் 2 பேர் இங்கே இருப்போம், முதல் படி 2வது படி கீழே, கூடையில் மூலிகை வைத்திருப்பவர்கள் எனக்கு வேறு ஒரு இடம் வேணும்னா, வேறு இடம் சைடில் எங்கேயும் கட்ட முடியாது. உடனே எங்களை சுவாமி என்னுடைய மகன் அவர்கிட்ட சொன்னதும், ஒரு மாடி இருக்குது இல்லையா, மாடி மேலே அம்பாளை வச்சிடலான்னார். உடனே அதை ரெடி பண்ணி மூலிகையிலே செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஆனால் மனசுக்குள்ளே கொஞ்சம் இது நடக்குமோ நடக்காதுன்ற ஒரு பயம் இருந்தது. உடனே சேஷாத்திரி சுவாமிகள், பாம்பன் சுவாமி, திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள், என்னுடைய குருநாதர், காஞ்சி மகா பெரியா முதல்ல இருந்த அந்த பெரியா, இவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளாக ஒரு காட்சி கொடுத்து இந்த மூலிகை அம்பாளை செய்யறதுக்காக என்னெல்லாம் அவங்க வழி எனக்கு சொல்ல முடியுமோ அதே மாதிரி என்னுடைய மகனுக்கும் எனக்கும் சொல்லி அந்த முயற்சியை ஆரம்பித்தோம். 8 வருஷம் ஆச்சு. நிறைய மூலிகை எல்லாம் தயார் பண்ணி பல வருஷமாக செய்து எப்படியாவது இதை முடிக்கணும், பணம் நிறைய செலவானாலும் எப்படியாவது இந்த அம்பாளை முடித்து மக்களுக்கு நன்மைகள் நடக்கணும், இந்த அம்பாளால் நோய் இல்லாமல் வாழணும்னா மூலிகை அம்பாளை தரிசனம் பண்ணால் பெரிய விசேஷம்னு அம்பாள் ஒரு நேரத்தில் எனக்கு சொன்னான். அந்த மூலிகை அம்பாளை 8 வருஷமாக பண்ணி 2016 கும்பாபிஷேகம் நடந்தது. அதிலிருந்து அம்பாள்
அவளுடைய திருவருளால் தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் எது நடத்தமோ எது நடத்தக்கூடாது அவள் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தா தான் அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும். இது வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு வருது. இங்கே எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வமாக இருந்தோம், எல்லோரும் நோய் இல்லாமல் சுகபோகமாக வாழணும். இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த ஆலயத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்டு அம்பாளை உள்ளன்போடு வேண்ட வேண்டும். என்னுடைய கடைசியான கருத்து என்னன்னா, இறைவனுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுலாம் இல்லை, உண்மையான இதயத்தை கொடுக்கணும். வெள்ளை மனசு அவகிட்ட கொடுத்தோம்னா அவளை நம்மளை ஈர்ப்பா, அவளும் நம்மக்கிட்ட வந்து சேருவா. எல்லாரும் இந்த பேங்க்கில் சேர்க்குற பணத்தை மாதிரி அந்த பேங்க்கில் புண்ணியத்தை நிறைய சேர்த்து வைக்கணும்னு நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். நம்மளால் முடியாத நேரத்தில் நம்ம கொஞ்சம் ட்ராப் பண்ணிக்கலாம். நீங்களும் அது மாதிரி இருந்து எல்லாரும் நோயற்ற வாழ்வாக இருந்து வாழணும்னு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். ஓம் சக்தி.